Hello all. Today practice problem is chapter 1 electric field and charges la irundhu paaka porom. Two identical charged spheres suspended from a common point by two massless strings of length L are initially at a distance d. So bracket la vandittu oru hint mari idha eduthukanum. D is much more less than L apart because of their mutual repulsion. The charges begin to leak from both the spheres at a constant rate. As a result, the spheres approach each other with a velocity v, then v varies as a function of the distance x between them. So in the four options la edu appadina nama paaka porom. So basically in the problem ku F is equal to eq அப்படிங்கிற எடுக்கிறத விட நார்மலாக நம்ம கூலும் ஃபோர்ஸாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கூலும் ஃபோர்ஸை வேறு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 1/4 pi epsilon q1 q2 by r square. Am I right? Okay. Here இந்த distance dங்கிறத நம்ம rனு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஃபரன்ஷியேஷனில் d of x or d of r அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த செப்பரேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியர்? இந்த செப்பரேஷன் வந்துட்டு மச் மோர் லெஸ் தேன் எல். ஓகே, ஸோ அப்போது தீட்டாங்கிறது ரொம்ப ஸ்மால் ஆங்கிளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த தீட்டாவை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது மெஜாரிட்டியாக இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச்சாக நீங்கள் வச்சுக்கலாம். தீட்டான்னு எடுத்துகிட்டு தீட்டா பை 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹோல் ஆங்கிளில் 2 தீட்டான்னு எடுத்துகிட்டு அதை தீட்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தீட்டா கிளியர். அண்டு மியூச்சுவல் ரிப்பல்ஷன் அப்படிங்கும்போது கூலும் ஃபோர்ஸ் இந்த சைடு ஆக்ட் ஆகுது. ஏதாவது ஒரு ஸ்பியரை மட்டும் நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணிட்டா போதும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்ட்ரிங்கு மாஸ்குலர் ஸ்ட்ரிங்னு சம்மில் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் கண்டிப்பாக ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும் டியூ டு திஸ் சார்ஜ் ஸ்பியர், ரைட்? ஸோ நம்ம இதை காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் தீட்டானா டெஃபினட்டாக இந்த ஆங்கிளும் தீட்டா தான். ஸோ இதில் ஒரு 90 அசியூம் பண்ணிக்கலாம். 90க்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஹைபாட்டன்யூஸ். அப்போ டெஃபினட்டாக ஹைபாட்டன்யூஸ் டி. அப்போது இந்த சைடு காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா t cos theta, இந்த சைடு t sin theta. ஓகே ஃபைன். t cos theta upward லாக்ட் ஆகுறாங்க. இந்த சார்ஜ் ஸ்பியரோட mg டவுன்வர்ட் லாக்ட் ஆகுது. அப்புறம் இந்த சைடும் கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைரெக்ஷனில் t sin theta ஆக்ட் ஆகுறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ காம்போனண்ட்டாக நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டியை நம்ம வேற ஒரு லெட்டரில் டினோட் பண்ணிக்கலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. ஸோ இப்போ அப்போர்டும் டவுன்வர்ட் காம்போனண்ட்டும் நான் இங்கே கம்பேர் பண்ணுறேன். அண்டு ரைட் சைட் டி சைன் தீட்டாவும் எஃப்ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப். எஃப்ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் கே. ரெண்டு சார்ஜ் ஸ்பியரும் சேம் சார்ஜ். ஸோ q இன்ட்டு q ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர். ஓகே, தென் செகண்ட் காம்போனண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட் எழுதலாம். டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, ரைட்? ஓகே, டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை டிவைட் பண்ணோன்னா t gets cancelled. Then sin theta by cos theta tan theta is equal to k q square by d square into mg. ஓகே, இப்போது நம்ம கொஷின் திருப்பி படிக்கலாம். v varies as a function of distance x. ஸோ வெலாசிட்டி டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜ் கான்ஸ்டன்ட் ரேட்டில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜஸ் குறைய தீஸ் டூ ஸ்பியர்ஸ் அப்ரோச் ஈச் அதர். ஸோ சார்ஜ் அதிகமாக இருக்கும்போது தான் ரிப்பல்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சார்ஜஸ் குறைய இந்த ரெண்டு ஸ்பியரும் ஒன்னோட ஒன்று தட் இஸ் அப்ரோச் ஈச் அதர். ஓகேவா? ஃபைனலாக சார்ஜ் ஃபுல்லாக 0 ஆகிட்டா என்ன ஆகும்? இந்த ரெண்டு ஸ்பியரும் டச்லேயே இருக்கும். கிளியர்? அப்படி இருக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ tan theta is equal to kq square d square by mg. ஸோ இந்த பேராமீட்டரில் இந்த ஈக்குவேஷன்லேருந்து கான்ஸ்டன்ட் டேர்மெல்லாம் நம்ம எடுத்துடணும். அப்போ பார்க்கும்போது இந்த சம்மில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கொடுத்துருக்க ஒரு ஹிண்ட்டு d is much more less than L. ஸோ அக்கார்டிங் டு ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் நான் என்ன அசியூம் பண்ணலாம்? tan theta is equal to sin theta which is equal to theta. ஓகே, ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷனில் நம்மளால் இதை அப்ரோச் பண்ண முடியும். அப்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து சைன் தீட்டா எழுதுவோம். நம்ம சைன் தீட்டா எழுதுனோம்னா இது தீட்டா, இது ஆப்போசிட் சைடு. ஸோ இது ஃபுல்லாக டினா எக்ஸாக்டாக ஹாஃப் என்ன d/2 ஹைபாட்டன்யூஸ் டி. ஓகே, அந்த டி தான் நம்ம இங்கே எல்லுன்னு எடுத்துக்க போகிறோம்.
இந்த ரோப்போட ஸ்ட்ரிங்கோட லென்த்து எல். ஸோ tan தீட்டாவை என்ன எழுதலாம்? ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன், ஃப்ரம் திஸ் டயக்ராம் ஐ கேன் ரைட் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு d பை 2 adjacent சைடு எல். ஓகே, இந்த tan தீட்டாவை நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ d பை 2l இஸ் ஈக்குவல் டு kq ஸ்கொயர் பை d ஸ்கொயர் mg. கிளியர்? ஃபைன். இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் எது? 2l அண்டு k கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட், கிராவிட்டி கான்ஸ்டன்ட். தென் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் d ஸ்கொயரை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போது d ஆல்ரெடி ஒரு d இருக்குது. ஸோ d ஸ்கொயர் இன்ட்டு d கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் q ஸ்கொயர். ஸோ இந்த சார்ஜு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜ் கான்ஸ்டன்ட் ரேட்டில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ரிசல்ட் இந்த சார்ஜ்டு ஸ்பியர் அப்ரோச் ஈச் அதர், ஸோ வெலாசிட்டி வேரி ஆகுது. அப்போது இந்த சார்ஜை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அதனால இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்டராக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா q ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு d கியூப். ஸோ இதுக்காக தான் சொன்னேன். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரைட் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d ஆஃப் d அப்படிங்கிறது நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். d இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். என்னோட கன்வீனியன்ட்டுக்காக, நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அதை மாற்றிக்கிறது தான். ஸோ q ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் கியூப். ஸோ இப்போது q தான் எனக்கு தேவை. ஸோ q ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x பவர் 3/2. கிளியர்? ஸோ சார்ஜ் லீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க டைமை பொறுத்து. ஸோ ஐ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் த அபவ் ஈக்குவேஷன். dq பை dt இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 3/2. then x power, very important, x power 3/2 minus 1, right? x power 3/2 minus 1, so x power 1/2. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்ஸில் நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2xன்னு மட்டும்தான் எழுதுவோம். பட் கண்டிப்பாக dx பை dt அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த இடத்துல. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் வெலாசிட்டி வேரி ஆகுது. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். x 3/2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஐ கேன் கெட் 3/2 x பவர் 1/2 இன்டூ dx பை dt. ஓகே, ஸோ இந்த dq பை dt சம்மில் கான்ஸ்டன்ட் ரேட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ dq பை dt இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், சம்மில் கொடுத்துருக்க டேட்டா அது. தென் இந்த 3/2 ஒரு நம்பர், அப்போ என்ன எழுதலாம்? கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு x பவர் 1/2. இந்த dx பை dtங்கிறது வெலாசிட்டியா? ஸோ we can write velocity is directly proportional to constant divided by, இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம ஒன்றுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். வாட் எவர் இட் மே பி, அது வேல்யூ மாற போகிறதில்ல. ஸோ x பவர் 1/2, எக்ஸை கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை எழுதணும்னா v is directly proportional to x power minus 1/2. clear? x power minus 1/2. so this is our final answer. so option A, v is directly proportional to x power minus 1/2. ஸோ இதை வந்துட்டு பெண்டுலம் கான்செப்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக ஒரு சார்ஜ் மியூச்சுவல் ரிப்பல்ஷன் ஆகுது அப்படின்னா அது டியூ டு ஃபோர்ஸ் அண்ட் காம்பனண்ட் அசியூம் பண்ணி இந்த சம்ம நம்ம முடிக்கணும். தேங்க்யூ.